ஐலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. அயலி கபிலனை பற்றி எல்லார் முன்னாடியும் சொன்னதுமே அவங்க யாரும் நம்பவே மாட்டாங்க. ஆனால் கரெக்டாக சிவா வந்துட்டு கபிலன் பொண்ணுங்க கூட நெருக்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்புகிறாங்க. இந்திராணிக்கு அயலி மேலே இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொரு பக்கம் ரித்திகாக்கும் ஜமுனாக்கும் அயலி மேலே பயங்கர கோவம். எப்போ நடந்த ஒரு விஷயத்த இப்போ சொல்லி அவர் வந்து எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டா. இந்த கல்யாணத்தில் என்னால் அவள் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாது, சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படின்னு ரித்திகா புலம்புறாங்க. உடனே ஜமுனா எப்படியாவது அவளை இந்த மண்டபத்தில் இருக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நேராக வந்து அயலி கிட்ட வந்து பேசுகிறாங்க. அயலி கிட்ட வந்து இந்திராணி வந்துட்டு நகைங்களை பற்றி கேட்டிருப்பாங்க. அப்போது அயலி எப்படியாவது கல்யாணம் முடியறதுக்குள்ளே அந்த நகையை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை வச்சே அயலியை அந்த மண்டபத்தை விட்டு துரத்தணும் அப்படின்னு ஜமுனா அயலி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, அந்த நகையை நீ தேடி கண்டுபிடிக்கணும். அந்த நகையோட வரதா இருந்தால் இந்த மண்டபத்துக்குள்ளே வா, இல்லைன்னா நீங்கள் வராத, முதல்ல இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போ. ஏதாவது ஒரு பிரச்சனையை நீ பண்ணிக்கிட்டே இருக்க, நீ அந்த நகையோட தான் வரணும், இல்லைன்னா எங்கள் மூஞ்சிலே முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அயலியை அந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போக சொல்லி பிடிச்சி தள்ளுறாங்க. இதெல்லாம் பார்த்த இந்திராணி எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கு போயிட்டு இவங்களை வந்து மண்டபத்தை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால அயலிக்கு சப்போர்ட்டாக பேசலான்னு போகும்போது செல்வநாயகி வந்துட்டு நீ எதுக்காக அவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடுற, அது அவங்க குடும்ப விஷயம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி அதுக்காக ஒரு நகைக்காக அவங்கள கல்யாணத்தில் இருக்க விடாமல் மண்டபத்தை விட்டு வெளியில் துரத்துறதுலாம் தப்பு, அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே ஜமுனா என்ன பண்ணுறாங்கன்னா யார் சொல்கிறதையும் கேட்காம அயலி எப்படியாவது இந்த கல்யாணத்தில் இருக்க விடாமல், இந்த மண்டபத்தில் இருக்க விடாமல் வெளியில் துரத்தணும் அப்படின்னு சொல்லி ஜமுனா வந்துட்டு அயலியை வெளியில் அனுப்பிடுறாங்க. நீ நகையோட வரதா இருந்தால் நீ வா, இல்லைன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அயலி இதை பற்றி சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ சிவா அதை கேட்டு அந்த நகையை யார் எடுத்தாங்க, எங்கே வச்சாங்க அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது, அப்படி இருக்கிறப்போ உன்னை அந்த உன்னை வந்து மண்டபத்தை விட்டு துரத்திருக்காங்களே, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல அயலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. சரி, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ தான் அயலி வந்துட்டு சொல்கிறாங்க, செல்லம்மா மேலேயும் தீப்தி மேலேயும் சந்தேகம் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த நகைங்களை பற்றி காணும் அப்படின்னு பேசினதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. செல்லம்மா நகையை காணும்னு சொன்னதுக்கப்புறமா போயிட்டு தீப்தியை தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்டிருப்பாங்க, அந்த நகையை நீ ஏதாவது எடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது தீப்தி அதெல்லாம் நான் எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்களோட சந்தேகத்தை வந்து சிவா கிட்ட சொல்லும்போது அப்போது அவங்க தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அயலி இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு என்னவோ தீப்தி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அன்றைக்கி அவங்க லவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ பண தேவை இருக்கிறதா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அநேகமாக அவள் தான் இந்த நகையை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அயலி ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை தீப்தி கேட்டிருப்பாங்க. உடனே தீப்திக்கு ரொம்ப பயம் வந்துடும். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு உடனே அவங்க லவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க லவர் காலே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, காலை கட் பண்ணி விட்டுருவாங்க. என்ன இதை நம்ம காலை கட் பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு மெசேஜை வந்து அனுப்புகிறாங்க. இங்கே பாரு, நீ வந்துட்டு அந்த நகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, இங்கே வந்து ரித்திகாவோட கல்யாணத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்புறம் ரித்திகாவோட கல்யாணமே நின்றுடும், அதனால் வந்துட்டு நீ நகைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் அந்த நகைகளை வந்து இங்கே வச்சுடுவேன், இதுக்கு உனக்கு பணம் தேவைன்னா வந்து வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தீப்தி வந்து ஒரு மெசேஜை அனுப்பி விடுறாங்க. அதையும் பார்த்துட்டு ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. எப்படியாவது நாம் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு தீப்தியோட லவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது தெரியாமல் தீப்தி வந்து அவங்கள வந்து ரொம்ப நம்பிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் எப்படி இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அயலி யோசிக்கிறாங்க. அப்போது சிவா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி உன்னோட லவர் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி போயிட்டு நீ தீப்தி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னதுமே அயலியும் அதே மாதிரி தீப்தி கிட்ட போய் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு தீப்தி வந்து ரொம்ப பதட்டமாகறாங்க. அப்போ வந்துட்டு அயலி வந்து எல்லா உண்மையும் வந்து தீப்தி கிட்ட வந்து போட்டு வாங்குறாங்க. இங்கே பாரு, உண்மையை சொல்லு, நடந்தது என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ எல்லா விஷயத்தையுமே வந்து தீப்தி வந்து சொல்லிடுவாங்க. அப்போ சரி, அவனுக்கு கால் பண்ணு, நான் கால் பண்ணால் கூட அவன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொன்னதுமே அவன் உன்னை கண்டிப்பாக ஏமாத்துறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறமா தீப்தி வந்து அயலிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்னை பற்றின உண்மையை வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு யாருக்கிட்டே நீ சொல்லாத, தயவு செஞ்சு எனக்கு நான் உன்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், என்னை பற்றின உண்மையில் நீ சொல்லாத அப்படின்னு சொன்னதுமே அயலி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத, இந்த நகைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எப்படியாவது உன்னோட லவ்வரை தேடி கண்டுபிடிச்சி அந்த நகைகளை நான் எடுத்துகிட்டு வரேன், நீ பயப்படாத, உனக்கும் உன்னோட அம்மாக்கும் இந்த நகையோட எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு நினச்சிக்கோ, விட்டுரு, இந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொன்னதுமே தீப்திக்கு அப்போ தான் அயலி மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது.
நான் உன்னை இவ்வளோ நாளாக வந்து எவ்வளவோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காம இந்த நிமிஷம் என்னை நீ எப்படினாலும் பழி வாங்கலாம், என்னை வந்து போட்டு கொடுக்கலாம். ஆனால் நீ அதெல்லாம் பண்ணாவ என்னை காப்பாற்றி விட்டுற பற்றியா, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொன்னதுமே, சரி நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத, எப்படியாவது உன்னோட லவ்வரை நான் தேடி கண்டுபிடிச்சி அந்த நகையை வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அயலியும் வந்து தீப்தியோட லவ்வரை வந்து அவங்களோட ஃபோன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த நகையை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.